பிக் பாஸ் வந்து இன்னைக்கு அமித் பார்கவா சீக்ரெட் ரூமில் கூப்பிட்டுருப்பாரு. அவர் வந்து பாவம் சின்ன குழந்த மாதிரி உட்காந்து நேற்று என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வரிசையாக சொல்லுவார். அதாவது சாண்ட்ரா கோவப்பட்டது, அதனால தீபக் அண்ணா அழுகிற ஸ்டேஜுக்கு போனது, எல்லாரும் அப்செட் ஆனது, எல்லாரும் கெஞ்சினது, அப்புறமா சாண்ட்ரா ஒத்துக்காதது, கடைசி சாண்ட்ராவோட தேவையை வந்து இவர் வந்து பூர்த்தி பண்ணுவார்ல, சபரி வந்துட்டு ஓகேன்னு பண்ணுவார்ல. ஸோ அது பண்ணதுக்கப்புறமா இவர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணுவார்ல. ஸோ ரிசைன் பண்ணேன், எல்லாமே நான் பண்ணேன். எனக்கு வந்து அப்புறம் சபரி என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது ஒரு பேட் இன்ஸ்பிரேஷனாக இருக்காதா, மற்றவங்க எல்லாரும் அப்புறம் உங்களை பார்த்து இதை படிக்க மாட்டாங்களான்னு சொன்னாங்க. அதனால நான் அப்செட் ஆகிட்டு, சரி அப்போ சபரி சொல்கிறதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு தான் நான் வேறு வழி இல்லாமல் தான் நான் சரின்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித் எல்லாமே சொல்கிறாரு. அப்புறம் என்னென்னா, அந்த பொண்ணையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் நினச்சேன், ஆனால் அவங்க இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ என் பொண்ணு தப்பு பண்ணால் நான் கண்டிக்கிற மாதிரி தானே, இதையும் நான் கண்டிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் உங்கள் பொண்ணு மாதிரி நினைக்கிறீங்க, இவங்கெல்லாம் உங்கள் கண்டஸ்டன்ஸு, உங்கள் பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு பொண்ணு. ஸோ கண்டஸ்டன்ஸாக நினைங்க. இவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க கிடையாது, எல்லாரும் வேறு வேறு கல்ச்சரில் வேறு வேறு விதத்தில் வேறு வேறு வளர்ப்பால் வளர்க்கப்பட்டவங்க. ஸோ பலவிதமான கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க. ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. சரி இப்போ நல்லா கை காலெல்லாம் நல்லா ஆட்டுங்க, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் என்னை மோட்டிவேட் பண்ணுறாரு. உடனே அமித்தும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கை காலெலாம் அந்த வெளியில் வந்து கன்ஃபெஷன் ரூம் டோருக்கு அந்த ஒரு பாத் ஏரியா இருக்கும்ல, அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் கை காலை ஆட்டுறாரு. ஸோ இன்னும் நல்லா ஆட்டுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸோ அமித் வந்து ஒரு நல்ல பூஸ்டப் ஆகி ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகிறாரு. அவர் எதனால் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கிறாருன்னு தெரியல. கொஞ்சம் தெளிவாக விட்டுட்டு அவர் ஏதோ ஒரு மாதிரி வெளியில் உள்ள இன்புட்டை மைண்ட்லேயே வச்சுட்டு, இப்போ மற்றவங்கெல்லாம் வெளியில் வாயால் சொல்கிறாங்க, இவர் என்னென்னா வாயால் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனால் மனசில் வந்து அந்த இன்புட்டை உள்ளே வச்சுட்டே தான் விளையாடுறாரு. அதனால தான் அவருக்கு இவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்லா அவர் பிரகாசமாக இது பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.